ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபா சரித்திரத்திலிருந்து அத்தியாயம் 35. முன்னுரை. ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளின் சமய பிரிவு உணர்ச்சி நமது முன்னேற்றத்திற்கான மிக பெருந்தடையாய் இருக்கிறது. கடவுள் உருவமற்றவர் என நம்புவோர்கள் கடவுள் உருவம் உள்ளவர் என்று நம்புவதும் மாயத்தோற்றமே. ஞானிகளும் மனிதர்களே என்று கூறுவதும் நமது காதில் விழுகிறது. பின்னர் ஏன் அவர்கள் ஞானிகளின் முன் தனைவரங்கி தர்ஷனையை கொடுக்கிறார்கள்? இதர சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஆட்சேபனைகள் எழுப்பி தங்களது சத்குருக்களை விட்டுவிட்டு மற்ற ஞானிகளின் முன் தலைவணங்கி ஏன் தங்கள் உறுதியாக கடப்பாட்டினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர். முன்னால் இதை போன்ற ஆட்சேபனைகள் சாய்பாபாவை பற்றியும் சொல்லப்பட்டன. இப்போது கூட அவைகள் செவியில் விழுகின்றன. சிலர் தாங்கள் சீரடிக்கு சென்றபோது பாபா அவர்களிடம் தர்ஷனையை கேட்டதாகவும் இம்முறையில் ஞானிகள் பணம் சேர்ப்பது நல்லதா என்றும் இம்மாதிரி அவர்கள் செயல் புரிவார்களாயின் அவர்கள் ஞானம் எல்லாம் எங்கே போயிற்று என்று வினவினர். ஆனால் இம்மாதிரி ஏளனம் உரைக்க சீரடிக்கு சென்றவர்களெல்லாம் அங்கு பிரார்த்தனைகளுக்கு தங்கிவிட்டனர். அத்தகைய 2 விஷயங்கள் கீழே தரப்படுகின்றன. காகா மகாஜனியின் நண்பர். காகா மகாஜனியின் நண்பர் ஒருவர் கடவுள் உருவமற்றவர் நிலையில் வழிபடுபவர், உருவ ஆராதனைக்கு எதிர்ப்பாளர். வேடிக்கையாக அவர் சீரடி காகா மகாஜனியிடம் 2 நிபந்தனைகளின் பேரில் வந்தார். அவையாவன: நாம் பாபாவின் முன் பணியவோ தர்ஷனையை கேட்டால் கொடுக்கப்படவோ இயலாது. காகா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார். அவ்விருவரும் ஒரு சனிக்கிழமை இரவு பம்பாயை விட்டு புறப்பட்டு சீரடிக்கு அடுத்த நாள் சென்றனர். மசூதிப்படிகளில் அவர்கள் காலடி எடுத்து வைத்தவுடனேயே பாபா அந்த நண்பரை தூரத்திலேயே பார்த்து கீழ்கண்ட இனிமையான சொற்களால் அழைத்தார். காம் யாவேன் ஜி. இச்சொற்கள் அவர் உதிர்த்த குரல் வெகு புதிய விதமாக இருந்தது. அந்நண்பர்களின் தகப்பனார் குரல் போலவே அச்சாக இருந்தது. அது மறைந்த தனது தந்தையை பற்றி அவருக்கு நினைவூட்டி சந்தோஷத்தால் புல்லரிப்பை ஏற்படுத்தியது. அவரது குரலுக்குத்தான் எத்தகைய வியத்தகு சக்தி! ஆச்சரிக்கப்பட்ட இது எனது தந்தையின் குரல்தான் என்பதில் ஐயமில்லை என்று கூறிவிட்டு உடனே மேலே சென்று பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்து வணங்கினார். பின்னர் பாபா 2 முறை தர்ஷனையை கேட்டார். காலை 1 முறை அவர்கள் விடைபெறும் போது மாலை 1 முறையும். ஆனால் அதை காகாவிடமிருந்து மட்டுமே கேட்டார். அவரது நண்பர்களை கேட்கவில்லை. நண்பர் காகாவிடம் கிசுகிசுத்தார். 2 முறை பாபா உம்மிடமிருந்து தர்ஷனையை கேட்டார். நான் உம்முடனே இருந்து அவர் ஏன் என்னை புறக்கணிக்க வேண்டும் என்றார். அதற்கு காகா பாபாவையே கேளும் என்றார். பாபா காகாவிடம் அவர் நண்பர் என்ன முணுமுணுக்கிறார் என்று கேட்டார். அப்போது அந்த நண்பரை பாபாவிடம் தாம் ஏதும் தர்ஷனையை கொடுக்கலாமா என்று கேட்டார். பாபாவும் உமக்கு கொடுக்க பிரியமில்லை, எனவே உம்மை கேட்கவில்லை, கொடுக்க இப்போதும் பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்று பதிலளித்தார். அவர் காகா அளித்த அதே தொகையான 17 ரூபாயை தர்ஷனையாக அளித்தார். பின்னர் அவரிடம் பாபா பின்வரும் மொழிகளை உரைத்தார். தேரியின் சுவற்றை இழுத்ததால்தான் நான் 1 முறை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம், சந்திக்கலாம். பின்னர் பாபா அவர்கள் புறப்படுவதற்கு அனுமதியளித்தார். வானிலை வப்பாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தபோது பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்திற்கு உறுதி கூறினார். இருவரும் சௌக்கியமாக பம்பாய் வந்தடைந்தனர். அவர்கள் வீட்டுக்கு சென்று வீட்டின் கதவு ஜன்னல்களை திறந்தபோது 2 பஸ்ஸிகள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியே பறந்து சென்றதையும் கண்டார். ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு போயிருந்தால் 2 பஸ்ஸிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவைகள் தங்களது விதியை எய்தின என்றும் 3வது பஸ்ஸியை காக்காவை பாபா தம்மை அனுப்பியிருப்பதாகவும் அவர் நினைத்தார். காகா மகாஜனியின் எஜமானர் டக்கர் தரம்ஜி ஜேடாபாய் என்ற பம்பாய் வக்கீலில் கம்பெனிகளின் காகா மேலாளராக பணியாற்றி வந்தார். முதலாளிகளும் மேலாளர்களும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர். காகா அடிக்கடி சீரடி போய் கொண்டிருந்த போது அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளித்ததும் திரும்பவும் டக்கருக்கு தெரியும். வேடிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவே டக்கர் காகாவுடன் ஷிம்மர் விடுமுறையின் போது சீரடி போக முடிவு செய்தார். காகா உடனே திரும்புவது நிச்சயமில்லை என்பதனால் அவர் தன்னுடன் துணையாக வேறொருவரையும் அழைத்து கொண்டார். மூவரும் புறப்பட்டனர். காகா 2 சேர் காய்ந்த திராட்சையை பாபாவுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்.
அவர்கள் உரிய தருணத்தில் சீரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர். பாபா சாஹிப் தர்கட் அங்கு இருந்தார். டக்கர் அவரை ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார். தர்கட் தரிசனத்திற்காக. டக்கர் ஏதாவது அற்புதங்கள் இங்கு நிகழ்கின்றனவா? தர்கட் எனது நோக்கம் அதுவல்ல. ஆனால் பக்தர்களின் ஆர்வமிக்க பிரார்த்தனைகளை இவ்விடத்தில் திருப்திப்படுத்தப்படுகின்றன. பின்னர் காகா பாபாவின் முன் விழுந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார். பாபா அவைகளை விநியோகிக்க கட்டளையிட்டார். டக்கருக்கு சில கிடைத்தது. அவருக்கு திராட்சை பிடிக்கவில்லை. மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு கூறியிருந்தனர். எனவே அவர் திகைத்தார். அதை அவர் விரும்பவில்லை. ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. சம்பிரதாயத்திற்காக அவைகளை வாயிலிட்டு கொண்டார். ஆனால் விதைகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. மசூதியில் தரையில் அவைகளை துப்ப அவரால் இயலவில்லை. எனவே அவரது விருப்பத்திற்கு மாறாக அவைகளை தனது சட்டைப்பையில் போட்டுக்கொண்டார். பாபா ஒரு ஞானியாயிருந்தால் திராட்சையின் மீது தமக்குள்ள வெறுப்பை அவர் எங்கனம் அறியாமலிருந்து அதை உண்ண சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டார். இவ்வெண்ணம் அவர் மனதில் எழும்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார். அதை அவரால் உண்ண இயலாமல் கைகளில் வைத்து கொண்டிருந்தார். அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார். அவரும் கீழ்ப்படிந்தார். அவரது ஆச்சரியத்திற்கேற்ப அவைகளெல்லாம் விதையற்ற திராட்சைகளாய் இருந்தன. அற்புதங்களை அவர் காண விரும்பினார். இதோ ஒன்று. பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரை விருப்பத்திற்கேற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றவர்களாக மாற்றி விட்டார் என்பதனை அவர் அறிவார். எத்தகைய வியத்தகு சக்தி! மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்திலிருந்த தர்கட்டை அவர் எவ்வகை திராட்சை வைத்திருக்கிறார் என்று கேட்டார். அவர் விதையுள்ள திராட்சை என்றார். டக்கருக்கு இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயிற்று. தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியினால் திராட்சை காகாவுக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என நினைத்தார். இவ்வெண்ணத்தையும் படித்தறிந்த பாபா காகாவிடமிருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார். இந்த நிரூபணங்கள் எல்லாம் டக்கருக்கு போதுமானவர்களாய் இருந்தன. பின்னர் ஷாமா டக்கரை பாபாவிடம் காகாவின் எஜமானர் என்று அறிமுகப்படுத்தினார். பாபா அவரது எஜமானராக இவர் எங்கனம் இருக்க முடியும்? அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார். காகா இப்பதிலை பாராட்டினார். தனது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கிய பின்னர் வாதாவுக்கு திரும்பினார். மத்தியான ஆராய்ச்சி முடிந்ததும் அவர்களுக்கெல்லாம் புறப்படுவதற்காக பாபாவின் அனுமதி பெறுவதற்காக மசூதிக்கு சென்றனர். ஷாமா அவர்களுக்காக பேசினர். பின்னர் பாபா இவ்விதமாக உரைத்தார். நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் செல்வம், ஆரோக்கியம் முதலியவை வாய்க்க பெற்றிருந்தான். மனோவேதனைகளிலிருந்து விடுபட்டவனாக இருந்தான். எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்தான். சில சமயம் பாரத்தை எல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாகவும் இருந்தான். அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டை அறிந்ததில்லை. அவரது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன். அவனிடம், இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தில் மீது உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக. ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும்? அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன். உடனே டக்கர் அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியதே என அறிந்தார். காகாவும் தம்முடன் திரும்ப வேண்டுமென அவர் நினைத்தார். காகா அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்கப்படுவார் என்று ஒருவரும் எண்ணவில்லை. பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்தறிந்து காகாவை அவரது எஜமானருடைய திரும்ப அனுமதி அளித்தார். மற்றொருவர்களின் மனதில் இருக்கும் எண்ணத்தை பற்றியும் பாபாவின் திறமையை மேலும் ஒரு நிரூபணம் அவருக்கு கிடைத்தது. பின்னர் பாபா காகாவிடமிருந்து ரூபாய் 15 தட்சணையை கேட்டு பெற்றார். அவர் காகாவிடம் பின்வருமாறு கூறினார். எவரிடமிருந்ததாவது 1 ரூபாயை தட்சணையாக பெற்றுக்கொண்டேன் என்றார். அவர்களுக்கு 10 மடங்காக திருப்பித்தர வேண்டியிருந்தது. நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது. சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சணையை பெறுவதில்லை. யாரை பக்கிரி சுட்டி காண்பிக்கிறாரோ அவர்களிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன்.
யாரேனும் பக்கிரிக்கு முன்பே கடன்பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் கணிசமாக முறையில் விதைக்கிறார்கள். தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும். இது சுய இன்பத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது. நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தாலொழிய தற்போது அதை பெற முடியாது. எனவே பெறுவதற்கு மிக சிறந்த வழி கொடுத்தே தட்சணையை கொடுத்தல் வைராக்கியத்தை வளர்க்கிறது. அதன் மூலம் பக்தி, ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது. ஒன்றை கொடுத்து 10ஆக திரும்பப் பெறுங்கள். இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்தவராய் டக்கர் தரமானவே ரூபாய் 15 பாபாவிடம் கைகளில் கொடுத்தார். அவரது எல்லா ஐயங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார். ஆதலால் சீரடிக்கு தாம் வந்தது நன்மையானதும் என்று அவர் எண்ணினார். இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமை தனித்தன்மை வாய்ந்தது. இவைகள் யாவற்றையும் அவர் செய்தபோது மொத்தத்தில் இவைகளின் மேல் சாராதவராகவே இருந்தது. யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வணங்காமலிருந்தாலோ அவருக்கு தட்சணையை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இவைகள் எல்லாம் அவருக்கு ஒன்றே. அவர் ஒருவரையும் அவமதிப்பதில்லை. தாம் வணங்கப்படுவதனால் அவர் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. அன்றி தாம் மதிக்கப்படாதனால் அவர் துன்புற்றமில்லை. மாறுபட்ட இருமைகளை அவர் கடந்து நின்றார். தூக்கமின்மை வியாதி. பாந்திராவில் ஹாய்ஸ்த பிரபு ஜாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார். அவர் படுத்தவுடனேயே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார். இது அவரது தூக்கத்தை கலைத்து இரண்டு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது. ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்தது. அம்மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் பாபாவின் பக்தர் ஒருவர் அவர் விஷயத்தில் கலந்தாசிரித்தார். பிழையாக நிவாரண சஞ்சீவினியாக பாபாவின் உதி ஒன்றே அவர் அறிவார். அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கையை போகும் முன் அதை சிறிது நெற்றியிலிட்டு கொள்ளும்படியும் அவ்வுதி பொட்டலத்தை தலையணைகளுக்கடியில் வைத்து கொள்ளும்படியும் கூறினார். இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார். அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது. எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த சிகிச்சையையே அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயை நினைவு கூர்ந்தார். பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணைக்கருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபடத் தொடங்கி வியாழக்கிழமைகளின் பூமாலை, நைவேத்தியம் முதலியவற்றை சமர்ப்பித்தார். பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவையே முழுவதும் மறந்துவிட்டார். பாலாஜி பாடில் நெவாஸ்கர். இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர். மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் சீரடியில் பாபா தமது தினசரி நியமாக நடந்து வரும் தெருக்கள், பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார். அவருக்கு பின்னர் பணியானது ராதாகிருஷ்ணமாய் என்ற பக்த மாதுவாலும் அதற்கு பின் அப்துல்லாவாலும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அறுவடை செய்தபோது அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார். மீதமாக பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சம்ரட்சணத்தை செய்தார். இந்நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது. உதியின் சக்தியும் செயல் திறமையும். ஒருமுறை பாலாஜியின் திவசத்தின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது. ஆனால் சாப்பாட்டு நேரத்தில் அழைக்கப்பட்டதைப் போல் 3 மடங்கு பேர் வந்துவிட்டனர். பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டாள். குழுமிடமிருந்து மக்களுக்கு உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவள் நினைத்தாள். அவளது மாமியார், பயப்படாதே, அது நம்முடைய உணவல்ல, சாயினுடையது. ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் உதியை போட்டு ஒரு துணியால் மூடி அதை திறக்காமலேயே அவர்களுக்கு பரிமாறு. சாயி நம்மை இந்த அவமானத்திலிருந்து காப்பார் என்று கூறி தேற்றினார். அவள் கூறியபடியே செய்தால் தங்களது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாகவும் இறந்தோடு மட்டுமல்லாமல் ஏராளமான மீதமும் இருந்ததை கண்டார்.
ஒருவன் எவ்வளவு அதிக மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயலுருவாக்கி காண்கிறான் என்னும் ஒளி இவ்விஷயத்தில் நிரூபணமாக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம். சாயிபாபா நாகமாக தோன்றுதல். ஒருமுறை சீரடியை சேர்ந்த ரகு பாடில் என்பவர் நெவாஸை சேர்ந்த பாலாஜி பாடில் என்பவரிடம் சென்றார். அன்று மாலை மாட்டுத் தொழுவத்தில் ஒரு பாம்பு சீறிக்கொண்டு உள் நுழைவதை கண்டார். எல்லா மாடுகளும் பீதியடைந்து நகரத் தொடங்கின. வீட்டினரும் திகிலடைந்தனர். ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயே பாம்பாக தோன்றியிருக்கிறார் என்று எண்ணினார். துளிக்கூட பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாம்பின் முன் வைத்து, பாபா, ஏன் சீறி சப்தம் படுத்துகிறீர்கள்? ஏன் எங்களை பயமுறுத்தி விரும்புகிறீர்கள்? இந்த கிண்ணத்தில் இருந்த பாலை அமைதியாக மனதுடன் அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பம் வராமல் அமர்ந்தார். மற்றவர்கள் பீதியடைந்தனர். என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறைந்து போய்விட்டது. யாருக்கும் அது எங்கு சென்றது என தெரியாது. மாட்டுத் தொழுவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை. பாலாஜிக்கு 2 மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தன. அவர்கள் சில சமயங்களில் நெவாஸின் இருந்து பாபாவின் தரிசனத்திற்காக சீரடிக்கு வருவர். அப்போது பாபா சேலையும் மற்ற உடைகளும் வாங்கி அவைகளை தமது ஆசையுடன் அவர்களுக்கு அளிப்பார். ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலைக்கட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.